உங்கள் வாழ்க்கை மாறும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் எந்தெந்த வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அடுத்த 21 டேஸ்லேயே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை சாய்ப்பா நிச்சயமாக ஏற்படுத்துவார். நாம் செய்யக்கூடிய பெரிய தவறுகள் என்ன தெரியுமா? அந்த தவறுகளை இப்போ வரைக்கும் தொடர்ந்து செய்கிறதால தான் வாழ்க்கையில் இன்னைக்கும் நம்ம மோசமான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான பதிவு. நிறைய அன்பேசாய விஷயத்தை நீங்கள் செய்ய மறந்துட்டீங்க. அதையும் ஞாபகப்படுத்துவதற்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை கணிச்சிடலாம் அப்படின்னு நாம் நிறைய சொன்னோம். அதன்படி வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னு சில சாய்ராமுக்கு பதிலாக இன்னொரு சாய்ராமோட சாட்சி இங்கே இருக்கு. வாழ்க்கையை தவற விட்டோம், வாழ்க்கையை இழந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதால இழந்தது ஜாஸ்தி. அன்பேசாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கும்போது முதல்ல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய யோசித்தேன். அப்போ ஏன் நடக்காது அப்படின்ற கேள்வியும் அதே அன்பேசாய் ஆடியோவில் என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிரொலிச்சது. அதுக்கு அப்புறமா நான் எடுத்த ஒரு முடிவும் சாயப்பாவுடைய முடிவாக அது மாறினது தான் இங்கே பெரிய அற்புதமாக இருக்குது. ஸோ நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு பிறந்துச்சு. இப்போ நான் பாதி கிணறு தாண்டிட்டேன். இந்த பாதி கிணறு தாண்டது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை தாண்டிட்டேன். இனி முழு கிணறையே தாண்டிடுவேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. அதாவது எவரோ ஒருத்தன் சொல்லிட்டான் விதியை மாற்ற முடியாது அப்படின்னு. விதியை மாற்ற முடியாதுன்னு சொன்னவன் வாழ்க்கையில் தோத்து போயிட்டான். விதியை மாற்றி எழுத முடியும் அப்படின்னு சொன்னவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான். அன்பேசாயும் அதே தான். விதியை மாற்ற முடியாதுன்னு இங்கே யாரு போட்டாலும் அதை பிரேக் பண்ண முடியும். விதியை மாற்ற முடியும். கடவுளுடைய அனுக்கிரகத்தோட இந்த விதியை மாற்ற முடியும், மாற்றி எழுத முடியும், சாதிக்க முடியும். உங்க வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு இப்போ நீங்க தீர்மானிக்கிறீங்களோ இந்த நிமிஷம் நீங்க தீர்மானிச்சிடுங்க. தீர்மானிக்கப்பட்டதன் படி உங்க வாழ்க்கைய மாத்துங்க.
கஷ்டத்தை ஒரு பொருட்டா நினைக்காதீங்க. துன்பத்தை நினைச்சு பயப்படாதீங்க. கடவுள் உங்க கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கை வச்சு ஒரு துன்பத்தையும் எதிர்கொள்ள பழகிக்கிட்டீங்கன்னா இப்பவே உங்க விதி மாறும். ஆனா முன் வச்ச கால பின் வைக்கிறது, எப்பயாவது ஒரு தடவை அன்பேசாய் தத்துவத்தை எடுத்துக்கிறது, விட்டு விட்டு பிடிக்கிறது, இப்படி இருந்துச்சுன்னா அங்க நிச்சயமா யார் என்ன சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாம நீங்க ஏற்கனவே தீர்மானிச்சிங்க இல்லையா உங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு, அதன்படி உங்க வாழ்க்கையை மாத்திப்பீங்க. உங்களை எதிர்த்து கடும் போராட்டம் இங்க வேணும். உங்களை எதிர்த்துனா அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சு கிடக்குதே சில பொய்யான விஷயங்கள். அந்த பொய்யான விஷயங்களை நீங்க கலைக்கணும்னா உங்களை எதிர்த்து போராடணும். உங்களை எதிர்த்து போராடும் போது ஒரு இடத்துல நீங்க வெற்றியை தேடுவதற்கு உண்டான ஒரு இடத்தையும் நீங்க அங்க பார்ப்பீங்க. அந்த இடத்தை பார்க்குற வரைக்கும் மனசு தளராம எதிர்த்து போராடி கொண்டே இரு. உனக்குள் இருக்கும் போராட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னா வெளியில இருக்கக்கூடிய அத்தனை மனுஷனையும் நீ ஜெயிப்ப. ஆனா உனக்குள்ள எதிர்த்து போராடணும். போராடுவதற்கு உண்டான சக்தியை கூடன்னு கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் எதை கேட்டாலும் கொடுத்துருவாருன்னு நினைக்காதீங்க. என்ன கேட்கணுமோ அதை கேட்டா மட்டும்தான் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு உலகத்துல எந்த மனுஷனும் துன்பத்தை சம்பாதிச்சிருக்க மாட்டானே. துன்பம் வந்திருக்கு, கடவுளை காப்பாத்துனா கடவுள் அந்த துன்பத்தை அழிச்சு இன்பத்தை கொடுக்கிறாரா? எத்தனையோ குரல் இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டே இருக்குது கோயில் வாசல்ல. அப்போ மக்கள் கடவுள்கிட்ட துன்பத்தை கொடுன்னா சொல்றாங்க, இன்பத்தை கொடுந்தானா சொல்றாங்க. அப்ப நம்ம கேட்டது அத்தனையுமே வாங்கிக்கிறோமா? இல்ல. கேட்டது அத்தனையும் கடவுள் கொடுக்கிறாரா? சத்தியமா இல்ல. எதை கேட்கணுமோ அதை கேட்டா மட்டும்தான் அவர் அதை கொடுப்பாரு. இது என் லைஃப்ல நான் நிறைய விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கேன். எல்லாத்தையெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன கேட்டா எப்படி கொடுப்பாரு? அவர் கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வமா இருக்காரே. ஆனா ஏன் கேட்டதை கொடுக்கல? எப்படி மாறி சில கேள்விகள் எனக்குள்ள அதிகமா வந்து போகும்போதுதான் ஓகே நம்ம கேட்க வேண்டியது இப்படி கேட்டு பார்க்கலாம். நீ காசு கேட்டா கொடுக்க மாட்ட, பொருளை கேட்டா கொடுக்க மாட்ட, எழுந்ததை அத்தனையும் திருப்பி கொடுனா அதையும் நீ கொடுக்க மாட்ட. இப்போ காசு கொடுன்னு கேட்கறதுக்கு பதிலா எனக்கு தொழிலை கொடுன்னு கேட்கணும், தொழிலை நடத்த அறிவை கொடுன்னு கேட்கணும், தொழில முழு கவனத்தை வைக்கணும்னு சொல்லி கேட்கணும். இந்த 3 வார்த்தைகள் கேட்கிறோம். இதுக்கு பின்னாடி சில வார்த்தைகள் இருக்கு, கேட்காத வார்த்தைகள், சொல்லாத வார்த்தைகள். அது நமக்குள்ள சரி பண்ணணும். தொழில கவனத்தை செலுத்து அப்படின்னு நாம நினைக்கும் போது வேற எதுலயோ கவனத்தை செலுத்தாத, அதையும் கூடுதலா வச்சுக்கணும். கடவுள்கிட்ட தொழில தான் கவனத்தை செலுத்தணும்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்கும் போது நம்ம மனசு கண்ட இடத்துல போச்சுன்னா அது கடவுள் பொறுப்பாக மாட்டாரு. பொறுப்பாளி யாருன்னா நாமளே. அப்ப இது மாதிரியே சில விஷயங்கள் இங்க நடந்தது. அப்ப அதையும் நான் ஃபில்டர் பண்ணேன். ஓகே, தொழில்னா தொழில மட்டும் கவனத்தை வை, வாழ்க்கைனா வாழ்க்கையை மட்டும் கவனத்தை வை.
தேவை இல்லாத விஷயத்தை கவனத்தை வைக்காத. அது உனக்கு எந்த இடத்துலையோ தேவை இல்லாததை நீ கவனத்தை வச்சு நேரத்தை செலவு பண்ணனா அந்த நேரமும் அந்த கவனமும் உனக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை தந்துடும். 100 நாளில் இதை நான் செய்யணும் அப்படின்னா அந்த 50 நாள் வரைக்கும் நான் எதையுமே செய்யாமல் மீதி இருக்கக்கூடிய 50 நாளில் எப்படி நான் செஞ்சு சாதிக்க முடியும்? ஸோ இதுக்கு பாசிபிள் இல்லை. அப்போ தேவையில்லாத விஷயங்களை செய்யறதால கவனமும் மனசும் வீணாகுது, காலமும் கிடைக்கல. கடைசியில் காலத்தை குறை சொல்லி நாம தோத்து போகிறதுக்கு உண்டான நிலைய நாம எங்க உருவாக்கிட்டோமே, அதுதானே இப்ப பெரிய வேதனையா இருக்குது. அப்ப இதை திருத்துவதற்கு உண்டான வழிகள் என்ன? யார் திருத்துவாங்க? நமக்குள்ள நாம தானே திருத்தணும். வேற யாராவது திருத்த முடியுமா? நாம தான் திருத்தணும். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. முதல்ல நீங்க பொறுப்பாளியா மாறுங்க, அதுக்கப்புறமா அவரை பொறுப்பாளியா ஆக்கலாம். நம்ம நிறைய வார்த்தை சொல்லியிருக்கோம் அன்பே சாயில. இனி என் வாழ்க்கைக்கு சாயப்பா பொறுப்புன்னு சொன்னதுக்கு உண்டான அர்த்தம் முதல்ல ஒரு அடி நம்ம எடுத்து வைக்கணும், அதுக்கு அப்புறமா தான் அவர் நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பாவார். எப்போ அவர் வாழ்க்கைக்கு பொறுப்பாவார்? நாம அவருடைய வழியில செல்லும் போது, அவரோட வழியில நீங்க போகும்போது தான் அவர் உங்க வாழ்க்கைக்கு பொறுப்பாவார். நாம நம்ம வாழ்க்கையில நின்றுகிட்ட அவரோட வாழ்க்கையில அவரோட வழியில நாம போகாம இருந்தா அவர் நிச்சயமா பொறுப்பாக மாட்டாரு. ஸோ என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு, என் வாழ்க்கை என் கையில். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ ஒத்துக்கிட்டவங்க ஒத்துக்கிட்டதோடு நிற்காம அதற்கு அடுத்தடுத்த வழிகள் என்ன இருக்குதுன்றத யோசிக்கணும், அந்த வழியின்படி நடக்கணும். அதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வழி தவறிய மனிதர்களாக நாம் போயிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பாவங்கள் செஞ்சோம், எவ்வளோ கஷ்டங்களை மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் கடவுள் காப்பாற்றுறாருன்னா எதுக்காக கடவுள் காப்பாற்றுறாரு? ஏன் உங்க உயிர் இன்னமும் இருக்கு? இப்போ இந்த உயிர் போனா கூட எனக்கு பயம். ஏன் அப்படின்னா இன்னமும் பாவங்கள் இருக்கு, இன்னும் பாவங்கள் குறைக்கலையே. அப்போ புண்ணியங்கள் அதிகரிச்சாதுன்னா பாவங்கள் குறைக்கும். அப்போ இன்னமும் புண்ணியங்கள் நிறைய செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுவோம் மேலோகம் போக. அப்போ கிடைக்கிற நாட்களை பல வருஷங்கள், பல மாதம், பல வாரம், பல நாள், பல நொடி அத்தனையும் வீணடிச்சோமா இல்லையா? அப்போ வீணடிச்சதுக்கு உண்டான திருப்பி என்ன செய்யணும்? நேரம் காலம் தெரியாம நம்ம புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ணணும்ல. உங்க மனசுல என்னைக்குமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்ற வாழ்த்துக்கள் இருந்துகிட்டே இருக்கணும் தானே. நான் யோசிக்கிறேன், எனக்கு தேவையானதை சம்பாதிக்கிறத தாண்டி அதுக்கு மீறியும் சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் மற்றவங்களுக்கு உருப்படியாக நம்ம எதுவும் செய்யலை, இனி செய்யாமல் இருக்கவும் கூடாது. எனக்குன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரூபாய் தேவைன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சம்பாதிக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும். நாம் கொடுத்து உதவுறது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். கடைசி வரைக்கும் அவங்க கை ஏந்தக்கூடாது, அவங்க கை கடைசி வரைக்கும் ஏந்தக்கூடாது. அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்ற தாட்டு எனக்கு எப்பயுமே இருக்குது. அதனாலதான் உதவிகள் கூட ஒருத்தவங்களுக்கே செய்யாம என்ன யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் நிறைய உதவிகள் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதன்படி சாயப்பட அருளால கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு திருப்தி இல்லை, நான் செய்யக்கூடிய உதவி இப்போ வரைக்கும் எனக்கு திருப்தி இல்லை.
இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய உழைக்கணும். உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும், உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும். அப்ப இன்னும் எக்கச்சக்கமாக செய்யணும். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு அட்லீஸ்ட் ₹1 சேர்த்து செய்யணும். அதுக்கடுத்த மாதத்துக்கு இன்னும் ₹1 சேர்த்து செய்யணும். ஸோ செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. செய்யாமல் இருந்தால் மனசு என்னமோ ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. நீ உழைக்கிறத கம்மி பண்ணிட்டியா அப்படின்னு எனக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள். சாகடிக்கிறான் சொல்லுவாங்க போல, அது மாதிரி தான் என்னக்குள்ள ஒருத்த சாகடிக்கிறான் கேள்விகள் கேட்டு. இன்னும் செய், இன்னும் நிறைய செய், நிறைய உதவிகள் செய்யணும். அந்த நிலை எனக்கு மட்டும் இல்லை, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, என்னோட உறவுகளுக்கு நான் உதவிக்கு செஞ்சா என்ன அவ்வளோ தூரம் வந்து திட்டுவாங்க, உனக்கு நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறியா அப்படின்ற மாதிரி. அதனால் யாருக்கும் தெரியாமல் உதவிகள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னாங்க. அவங்க உறவுகள் திட்டுறது எவ்வளவோ நல்லது. ஏன்னா நல்ல விஷயங்க தான் நடக்குது. வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம செய்கிற உதவி நமக்கே தெரியக்கூடாதுன்ற கணக்கு இது. அப்போ மற்றவங்க பார்வையில் நம்ம உதவிகள் செய்யக்கூடாது. உதவிகள் செஞ்சோம் அப்படின்னா அது வெறும் விளம்பரம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய உதவிகள் தான் கடவுள் விரும்புகிறார். அந்த மாதிரி என் குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் 1ஆம் தேதி அன்னைக்கே நம்ம அன்னதானம் கொடுக்க சொல்கிறோம். இப்போ குறைஞ்சிடுச்சு அன்பே சாயில். என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு தெரியல. சிலர் தான் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த சிலரும் இன்னும் அதிகமாக கொடுக்குறாங்க. அது ஒரு சந்தோஷம். ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு இல்லை, 10 சாப்பாடு 15 சாப்பாடு கொடுக்குறாங்க சில சாய்ராம்ஸ். மற்றவங்க யாரும் கொடுக்கல. ஒருவேளை அவங்க இவங்களுக்கு சார்பாக கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல. ஸோ நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உதவிகள் செய்வதன் மூலமாக தான் நீங்கள் பெறுவது பலமாக இருக்கும். யாராவது இது வரைக்கும் 1ஆம் தேதி அன்னைக்கு செய்யலைன்னா ஒரு வியாழக்கிழமைக்கு செய்யுங்க, தப்பு கிடையாது. ஐயோ 1ஆம் தேதி செய்யலையா, அடுத்த 1ஆம் தேதியா, இந்த கதையே ஆகாது, செய்யுங்க. அதே போல் மௌன விரதம் இருக்க சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம், அதுவும் குறைஞ்சிடுச்சு. தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன உங்களுக்கு? இதெல்லாம் செய்கிறதால எனக்கு லாபமா? இல்லை, உங்களுக்கு தான் லாபம். புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் செய்கிறதால மற்றவங்களுக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு தான் லாபம். உங்கள் கர்மாக்கள் அழியுதுன்ற கணக்குக்காக தான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறோம். மௌன விரதம் இருக்க சொல்கிறதுக்கு காரணம் கர்மாக்கள் அழிஞ்சிடுமா? எஸ். நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும். அந்த சக்தி உங்களை வழி நடத்தும். நம்ம எத்தனை விஷயங்களை வாயை திறந்து பேசியிருக்கோம், எவ்வளோ நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உண்மையும் உங்களுக்கு புரியும். ஸோ மௌன விரதம் இருக்கிற சாய்ராம்ஸ்க்கு தெளிவாக சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்றத மௌன விரதம் இல்லாத சாய்ராமுக்கு தெளிவாக சொல்கிறேன். அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையில் எவ்வளவு அமைதி நான் இருக்க அதுக்கு மௌன விரதம் தான் அடிப்படை காரணமாக இருக்குதுன்னு. ஸோ நம்ம பல விஷயங்கள் செய்கிறது இல்லை, வருத்தமான செய்தி தான் அது. நானும் ஏதோ ஒரு ஆடியோ கொடுக்குறேன், நீங்களும் ஏதோ ஒன்று கேட்குறீங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒத்துமையோட செய்கிறீங்க அப்படின்றத பார்க்கும்போது இங்கே சிலர் மட்டும் 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க, பலர் ஃபெயில் மார்க் வாங்குறாங்க. ஃபெயில் மார்க் வாங்கலாமா? ஃபெயில் மார்க் வாங்குறோமே, ஃபெயில் மார்க் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இப்போ திரும்பவும் சொல்கிறேனே, அன்பே சாயில் ஆடியோ கேட்குறீங்கன்னா தயவு செய்து அந்த ஆடியோவின் படி வாழ முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய நேரத்தை வீணாக்கி இதில் நீங்கள் கழிக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் நேரம் முக்கியம். அப்போ காலையில் 30 நிமிஷமோ
ஈவினிங் 30 நிமிஷமும் எதுக்கு உங்க நேரத்தை வீணா இங்க கழிக்கிறீங்க? வேண்டாம். இதுக்காக கடவுள் வந்து அன்பே சாய் ஆடியோவை கேட்கலன்னா உங்களுக்கு உடனே பனிஷ் பண்ண போறது கிடையாது. சொல்லக்கூடிய விஷயத்தை என்னைக்குமே நமக்காக சொல்லப்பட்டது, நம்மளோட வாழ்க்கைக்காக சொல்லப்பட்டது, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக சாயப்பாவினால் சொல்லப்பட்டதுன்ற அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். கடவுளே நேரடியாக வந்து சொன்ன மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா அவரோட வார்த்தைகளை தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். நான் கற்பனை கலந்து சும்மா தட்டி விடல. உங்க வாழ்க்கை மாறும், 100% மாறி இருக்குது. அன்பே சாயில மாறினதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான், சொன்னதை செஞ்சாங்க. நீங்க மாறாததுக்கு காரணம் சொன்னதை செய்யல. ஒரு ஆடியோவை கதை கேட்குற மாதிரி கேட்டீங்க, அவ்வளோதான். அதில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அதுக்குண்டான பலன் இருக்கு. அந்த பலன் போதுமா என்ன? ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு சும்மா தலைவலி மாத்திரை போட்டுக்கலாம். அதே காய்ச்சல் தலைவலி அதிகமாச்சுன்னா சாதாரண மாத்திரை போட்டால் செட் ஆகுமா என்ன? அதற்கு தகுந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் 1க்கு 4 டேப்லெட் எடுக்கணும். அப்போ தான் அதில் இருந்து நாங்கள் க்யூர் ஆக முடியும். இதை புரிஞ்சுக்காம நாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் யாருக்கு லாஸ் அப்படின்னா கேட்கக்கூடிய உங்களுக்கு தான் லாஸ். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஸோ மாற்றி எழுத வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இருக்கு. மாறாமல் எதுவுமே நடக்காது, மாறாமல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் மாற்றங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குதோ அது ஒன்று நல்லதை கொடுத்துருக்கோம், இல்லை ஒரு கெட்டதை கொடுத்துருக்கோம். ஸோ நல்லது கொடுத்தது ரொம்ப கம்மி நமக்கு, இல்லை கெட்டது தான் அதிகமாக கொடுத்துருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நாம் எதை நோக்கி போகிறோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துருச்சுன்னா அத்தனை மாற்றங்களும் உங்களுக்கு கெட்டதாக போயிடும். அப்போ விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாற்றங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அது தேடி தரும். நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம வாழ்க்கை கரெக்டாக தான் இருக்கா, சரியான ரூட்டில் போதா அப்படின்னு. அப்போ மனசுக்குள்ளே ஒன்று கில்ட்டியாக ஒன்று அடிக்கும், பட்டு பட்டுன்னு அடிக்கும். தப்புடா தப்புடா தப்புடா, இந்த வாழ்க்கை உனக்கு இல்லை, இது தப்பு, முற்றிலும் தப்பு, போவாத. உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ எந்த வழிக்கு போகணும்? வண்டி ரூட்டை மாற்று. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இவ்வளோ தூரம் வந்ததே தப்பு, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கு கடவுளுக்கு நன்றியை செலுத்து. இப்போ ரூட்டை மாற்று. நீ ரூட்டை மாற்ற 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 மறுபடியும் வாழ்க்கையில் புதுசான விஷயங்கள் நடக்கும். ஸோ விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாற்றத்தை தயவு செய்து ஏற்படுத்து. அதனோட போக்கில் விட்டுறாத. இப்போதைக்கே இது உனக்கு அதனோட போக்கில் நீ விட்டுட்டா இப்போ உடனே உனக்கு துன்பம் வரப்போகிறது இல்லை. இந்த துன்பம் எங்கே போகும்? அந்த டெட் எண்டுக்கு போகும்போது தான் தெரியும். அப்போ தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் உங்களுடைய விதியையே சாய்ப்பா வந்து மாற்றி எழுதுவார். உங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா? அப்போது அந்த ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றுவதற்கு வழிவகைகள் என்னென்ன இருக்குதுன்றத தீவிரமாக தெளிவான பார்வையில் அதை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர சில சிக்கல்கள் நிச்சயமாக வரும். எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடாது. ஈஸியாக கிடைச்சது எதுவுமே நிலைச்சிடாது. கஷ்டப்பட்டு கிடைக்கிது பாருங்க, அது என்னைக்குமே பர்மனண்ட்டாக நிலைக்கும். அப்போ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு நிரந்தரமான நிம்மதி, சந்தோஷம்,
நிரந்தரமான கடவுளோட அருள். இதென்ன நிரந்தரமான கடவுள் அருள் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம், கடவுள் அருள் கொடுக்குறாரு. நாளைக்கு நம்ம மோசமான மனுஷனாக மாறினா அப்பயே கடவுள் அருள் கொடுப்பாருன்னு. நல்ல மனிதர்களுக்கு கடவுளோட அருள் கண்டிப்பாக நிச்சயமாக நிலைக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த மோசமான வாழ்க்கையிலையும் தன்னை டெடிகேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே நிரந்தரமான அருள் கிடைக்குது. ஸோ அந்த நிரந்தரமான அருளை தேடி போகணும். அப்போ தினமும் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல விஷயத்தை வச்சு. ஒரு சாரம் சொன்னாங்க, ஒரு வாரம் ஆரத்தி சச்சரிதம் எடுக்கலை, என்னமோ தப்பு தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு. பாருங்க, 2 வருஷமாக இவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க, சச்சரிதம் படிக்கிறாங்க, அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து கேட்குறாங்க. ஜஸ்ட் 1 வீக், அந்த 1 வீக்கில் அவங்க ஃபேமிலியோட ஏதோ கொஞ்சம் ஃபங்க்ஷன் போனதால் அவங்களால எதுவுமே படிக்க முடியல, ஆரத்தி எடுக்க முடியல, சச்சரிதம் படிக்க முடியல, அன்பே சாய் ஆடியோ கேட்க முடியல. அவங்க சொந்த பந்தத்தை கூட அது 7 நாட்கள் இருந்தாங்களா, அந்த 7 நாட்கள்லையும் ஒரு பாசிட்டிவிட்டியே கிடைக்கல. கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவிட்டி தான் என்னை வழி நடத்துச்சு. 7 நாளில் எப்படி அப்படி எனக்கு குறைஞ்சதுன்னு தெரியல. இப்போ 2 வருஷமாக பண்ண அந்த பலம் எல்லாமே போயிடுச்சா, இல்லை நான் அது மாதிரி ஃபீல் பண்ணுறேனா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இது ஃபீலிங் கிடையாது, இது உண்மை. நம்ம கர்மாக்கள் முற்றிலும் அழியலை. அதாவது 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றவன் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டா 1 நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம். 3 நாள் சாப்பிட்டா அவனுக்கு அதை நினச்சே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். 3 வேளை எப்படி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், இப்போ 2 வேளை தான் சாப்பிட்றோம் அப்படின்னு பயப்படுவான். அது மாதிரி தான் இதுவும். இத்தனை வருஷம் 3 வேளை சாப்பிட்டோம், இப்போ 2 வேளை சாப்பிட்றதுக்கு நம்மளால முடியல. அதே போல தான் உங்களுக்கும். ஒருவேளை மனசு பக்குவம் அடைஞ்சிருந்துச்சுன்னா 3 வேளை 2 வேளையாக மாறும், 2 வேளை 1 வேளையாக மாறும். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றவங்க இருக்காங்க, 2 நாளைக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நம்ம மனசு அந்தளவுக்கு பக்குவப்படலை. அப்போது நம்மளுடைய 2 வருஷம் ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் பண்ணியிருக்கோன்னா அந்த ஸ்டேஜை தாண்டி நம்ம போகலை. அதையும் தாண்டி நம்ம போக வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எத்தனையோ விஷயத்தை அன்பே சாயில சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோவப்படாது, ஆத்திரப்படாது, யாரையும் பகைக்காது, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ இதை தாண்டி அதுலேயும் நீங்கள் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த 1 வருஷம் ஆரத்தி சச்சரிதம் படிக்கலைன்னாலும் அந்த எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ நம்ம தினமும் புதுப்பிக்க தவற என்ன ஆகுது, இங்கே வேற மாதிரியான ஒரு மோசமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், நீங்கள் அதுக்கு உள்ள புகுந்து அது காத்திருக்க செய்யாமல் அதை நீங்கள் திருப்திப்படுத்துகிற மாதிரியும் உங்கள் வாழ்வியல் முறை அப்படி இருக்குது. அப்போ புதுப்பிக்கிறத விட்டது யாரு? நாம. ஏன்னா இந்த உலகம் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி கொடுக்குதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பேருக்குள்ளேயே நமக்கு நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும்போது சொந்த பந்தங்கள் யோசிச்சு பாருங்களேன். நல்ல விஷயத்தை மட்டுமா பேசுகிறாங்க? ஃபர்ஸ்ட்டாக 5 மினிட்ஸ் நல்லா விசாரிப்பாங்க, அடுத்த மினிட்ஸ் ஒவ்வொரு மினிட்ஸும் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். 100% நெகட்டிவ். அந்த நெகட்டிவிட்டிஸ் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், தினமும் நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போவதற்கு இப்போவே நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா சாயிரா